ஒருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லுதான். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமா இருக்கு. கேட்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது.